மகாநதி சீரியலை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறீங்க நீங்கள். ஏன் அந்த கதை முடியணும்னு நினைக்கிறீங்க? விஜய் காவேரி ஃபேன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சி பார்க்குறோம் தெரியுமா? எவ்வளோ ரசிக்கிறோம் தெரியுமா? அவங்க நிம்மதியாக ஒரு இடத்துல இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். உங்களுக்கே அது வந்து பொறுக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கும் பொழுது, நமக்குமே விஜய் காவேரி மேலே இது ஒரு வன்மமோ இல்லை வெறுப்போ எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேரும் மெச்சூர்டாக அந்த ஒரு கொடைக்கானலில் வச்சுட்டு 2 பேரும் லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட மாதிரி வந்து உண்மைகள்லாம் பேசுவாங்க. அவங்களுடைய முன்னாள் காதல் கதையெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ பாராட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சீரியலில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பல இடங்கள்ல அந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாராட்டுறதுக்கான விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா, சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாம போறது அப்படிங்கிறது அதிகமா நடக்குது. இதுல வந்து ஒரு குறிக்கோளோ எதுவுமே கிடையாது. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடக்கிற விஷயங்களுமே பெரிய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இல்லாம தான் போயிட்டுருக்கு. நர்மதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்த அவ ஸ்கூல் படிக்குது அப்படின்னு விட்டுறாங்க. அவங்கள பேஸ் பண்ணி கதையே கிடையாது. யமுனாவுக்கு ஒரே கதை தான். அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ இவர சந்தேகப்பட்டே இருப்பாங்க. இதில வேற அவங்க 2 மாசத்த கலெக்டர் ஆகணும்னு பேசுறாங்க. அத தாண்டி அவங்களுக்கு கதையே இல்ல. நிவின்லாம் ஒரு பாவப்பட்ட கேரக்டர். அப்படி அவர் இருக்காரு. குமரன இப்ப காணோம். குமரன அனுப்பிவுட்டாங்க. ஸோ அவர் இருக்க போறது இல்லையா? இல்லையாங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வரப்போகுது. சரி விஜய் காவேரி வாழ்க்கையில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குமா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாத்தா பாட்டிய காணோம். அன்ப காணோம். அந்த வீட்ல போய் கூட அவர் பார்க்க மாட்றாரு. தான் சொந்த தாத்தா, பாட்டி இத்தன நாள் வளர்த்தவங்க மேல பாசமே இல்லாத மாரி, இங்க வீட்டோட மாப்பிள்ளையா இங்க உட்காந்துருக்காரு. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது, இல்லாதங்கிறது அவருடைய விருப்பம். ஆனா, அதுக்கு ஏத்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். முதல்ல வேலைக்கு போறேன்னு 4 நாள் சுத்துனாரு. அத வச்சு ஒரு 4 எபிசோடு ஓட்டுனாங்க. அப்புறம் வேலைக்கு போகல. அப்புறம் ஏதோ கடத்தல் கேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு மாரல் சப்போர்ட்டா குமரன் தைக்கிறதுக்கு கூட உட்காந்துருந்தாரு. வெட்டியா தான் இருக்காரு விஜய். அதுக்கப்புறம் அப்பப்போ ஃபோன் பண்ணி, நான் வரத்துக்குள்ள எல்லாம் சரியா இருக்கணும். ஏய் பார்த்துட்டீங்களா? அப்படின்னு மிரட்டுறத மட்டும் செய்றாரு. அதையும் அதிகமா காமிக்கிறது இல்ல. இன்னொரு பக்கம் கங்காவுக்கு பொறாம வந்துருச்சுன்னு ஏதோ கங்காவ வில்லி மாரி காமிக்கிறாங்க. ஆனா கங்காவ பொறாமப்படுறதுக்கு ஏதுவா தான் இந்த சாரதாலாம் நடந்துக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போகுது. இந்த மாரி பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கதை வந்து எத நோக்கி பயணிக்குதுன்னு தெரியாம இருக்கிறதுனால தான் நம்ம இந்த கேள்விகள கேட்க வேண்டியது இருக்கு. இந்த ராகினி, பசுபதி எல்லாம் சும்மா இடிக்கிற மாரி காமிச்சாங்க. அவரு போயிட்டாரு அவ்வளோதான். அவர் எதுவும் பழிவாங்கறதுக்கான விஷயங்கள்லாம் நடுவுல காமிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அதுவே ரெப்படிட்டிவா இருக்கணும். இப்ப அது கூட வரதில்ல. அப்புறம் அந்த மாமிய வந்து கொஞ்ச நாள் காமிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்கள காணோம். எல்லா கேரக்டரையும் அப்பப்போ வர போக சரி மிச்சம் இருக்கிறது 4 கேரக்டர் இத வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அதனால அப்பப்போ வந்து கங்காவ மறைக்க விட்டுருவோம். கங்காவ புரிஞ்சுக்காத லூஸ் மாரி காமிப்போம் அப்படின்னு காமிக்கிறது எல்லாமே என்ன ஸ்ட்ராட்டஜி? இதெல்லாம் வந்து ஒரு கதைய எடுத்து போற விதமா? அப்படின்னு பல கேள்விகள் வருது. அதனால தான் வந்து இந்த சீரியல் எதுக்கு இருக்குதுன்னே தெரியலையேங்கிற மாரி நம்ம பேச வேண்டியது இருக்கு. அத மாத்தி அமைக்கிற மாரி இன்ட்ரஸ்டிங்கா ஒரு கதைக்களனையோ, ஒரு பர்ட்டிகுலர் ட்ராக்கையோ வந்தா நல்லாயிருக்கும். அந்த மாரி ஏதாவது ட்ராக் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப நாளாவே அந்த மாரி எந்த ட்ராக்கும் இல்லாம தான் அந்த கதை போகுது. அத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.